அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆனுவல் எக்ஸாம் 2024-25 ஸ்டாண்டர்ட் 9th பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம், இதோட கொஸ்டின் தமிழ் மீடியம் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். பார்ட் ஏவில் உள்ளது இப்போ எல்லாமே புக் பேக் தான், 14 கொஸ்டினும். அதே மாதிரி பார்ட் பி ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் எழுதியிருக்கிறத செக் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கொஸ்டினும் இருக்குது, தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும். ஸ்டாஃபுங்களுக்கும் இது பேப்பர் கரெக்ஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் போட்டு அந்த ஆன்சர் சீட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 28 கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்குது. அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் புக் பேக் பின்னாடியே நாங்கள் ஃபுல் சால்வ்டு கொடுத்துருக்குறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்ட் சிலையும் ஒரு கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்குது. அந்த கொஸ்டினுக்கும் நாங்கள் பின்னாடி ஃபுல் ஆன்சர் கீ, அதாவது கொஸ்டின் நம்பர் 42க்கு பின்னாடி ஃபுல் ஆன்சர் கீ கொடுத்துருக்குறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அந்த கிரியேட்டிவ் கொஸ்டினுக்குள்ளது த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் 0.4 இருந்ததுன்னா ஃபெயிலியரோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் = 1 ஃபார்முலா நமக்கு தெரியும். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிடுதோம். அப்போ பி ஆஃப் ஏ பார் = 1 - 0.4. இப்போ 1ல இருந்து 0.4 சப்ராக்ட் பண்ணும்போது மேலே 2 0 போட்டுக்கிட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 0.6 நமக்கு கிடைக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் 0.6. அதே மாதிரி பார்ட் சி கொஸ்டின் 5 + √3 / 5 - √3 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்ல ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அது கூட தான் சின்ன கிரியேட்டிவ், அதாவது a + b √3 அப்படின்னு கொடுத்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதுக்கு 5 - √3 அதுக்கு காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ இது a + b ஹோல் ஸ்கொயர் படி மேலே வந்துடும், கீழே a² - b² படி கீழே இருக்கும். ரெண்டை எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 5² = 25, √3 ஸ்கொயர் பண்ண 3 ஆயிரும். 2 5s are 10 √3. 25ல 3 போச்சுன்னா 22 அப்படின்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணி ஏங்கிறது தனியா, √3ங்கிறது தனியா நம்ம பிரிச்சு எழுதுறோம். அப்போ 14/11 + 5/11 √3 = a + b √3. ஸோ ஏவோட வேல்யூ 14/11 வந்துடும், பியோட வேல்யூ 5/11 வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இதுக்கான கொஸ்டின் பார்க்கலாம். எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த எக்ஸாம்பிளா எக்ஸசைஸா நான் கொடுத்துருக்கிறேன், அதையும் நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வடிவில் வேணும் அப்படின்னா யூடியூப்ல போய் கனிமேக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும். அதுல பிளேலிஸ்ட்ல போய் உங்களுக்கு எல்லாமே, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் 9th 10th 11th 12th 6th 7th 8th எல்லாமே நம்ம எஜுகேஷன் சம்பந்தமா எல்லாமே இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். இது ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எக்ஸாம்பிளா எக்ஸசைஸா மார்க் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது மார்க் பண்ணாத கொஸ்டின். இந்த கொஸ்டினை வச்சு கூட நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வருங்காலத்துல, அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டு தானா அப்படின்ட்டு இப்பவும் நீங்க கொஸ்டினை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம 9th டெக்ஸ்ட் புக்குக்கு கிளிக் இயர் கொடுத்தீங்கன்னா அப்படியே டெக்ஸ்ட் புக் போயிடும். ஸ்டடி மெட்டீரியல் கைடு எது வேணுமோ நீங்க அந்த கிளிக் இயர்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும். நெக்ஸ்ட் இப்போ தமிழ் மீடியம் கொஸ்டின் பார்க்கலாம். இதே மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃப்ல வேணும்னா கூகுள்ல போய் kanimax.com அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிற 3 கோடை டச் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா வரும். அதுல 9th ஸ்டாண்டர்ட்ல போய் நீங்க கொஸ்டின், ஸ்டடி மெட்டீரியல், லேர்னிங் அவுட்கம், கைடு, புக்கு எல்லாமே இருக்குது. எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது எல்லாமே, புக்ல இருந்து கைடு வரைக்கும் மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம்.